வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம்ம வாசிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 119 9வது வசனத்திலிருந்து, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி காத்துக்கொள்வதனாலே. இப்போ நம்ம சுத்தமாவது எப்படி அப்படின்னு இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம். உமது வசனத்தை நம்ம கை கொள்றதுனால, நம்ம வசனத்தை கேட்கறதுனால சுத்தமாகிறோம்னு சொல்லிட்டு யோவான் 15 சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் போட்டிருக்கோம். இயேசு சொல்லுவார், இந்த உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள் என்று போடப்பட்டிருக்கோம். அப்போ நமக்கு எது கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். கேட்கறது, ஸோ அந்த கேட்கறதை நம்ம ஜாக்கிரதையாக கேட்கணும். ஸோ ஆங்கிலத்தில் போட்டிருக்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனாலே. இப்போ ஒன்று வசனத்தை கேட்கறவர்களாக மட்டுமில்லாமல் அதுபடி பாதுகாப்பாக நம்ம செய்துக்கணும். இப்போ இப்படி தான் வசனம் இப்படி போட்டிருக்கேன், நம்ம இப்படி செய்யலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த மாதிரி செய்யும் போதே நம்ம சுத்தமாக தொடங்கிடுவோம். அடுத்த இதில் போட்டிருக்கு, வசனத்தில் போட்டிருக்கு, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை விட்டு உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப பண்ணாதையும். இப்போ வழி தப்பு பண்ணாதையும் நான் முழு இருதயத்தோடும் தேடுறேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வேணாம், முழு இருதயத்தோடு உண்மை நோக்கி பார்க்குறேன். ஆனால் எனக்கு உங்கள் கற்பனைகளை விட்டுணும். ஏன்னா இவர் நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு, சங்கீதக்காரர் கண்டுபிடிச்சிருக்காரு, கற்பனைகளை விட்டு விடுங்கன்னா நம்ம காலி சொல்லிட்டு. ஸோ அதனால் கற்பனையை விட்டு என்னை வழி தப்பாக பண்ணாதையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு வசனத்தை படிப்போம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் எங்கே தப்பு செய்கிறேன்னு இருந்தால் புரிஞ்சிச்சு. வசனத்தின் மூலம், வசனத்தை தாம் இருதயத்தில் வைக்கிறது மூலம் நம்ம பாவம் செய்யாமல் தப்பிக்கிறோம். ஆகவே இதை கண்டுபிடிச்சிட்டனால இந்த வசனத்தை இந்த வசனத்தை சொல்கிறாரு, நான் விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேன்னா ஸ்டோர்ட் இட் அப்படின்னு இருக்கலாம். ஸ்டோர்ட் இட் என்ற ஹார்ட், தேவனுடைய வார்த்தையை இதில் வைக்கும்போது நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். இதுதான் சந்தோஷம் சொல்லுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.